வட இந்தியா முழுவதும் ரசிக்கப்படும் ஆண்டவர் பொறுமையோடு இருக்க. 2000 வருஷமா தோமா அனுப்பினார். நம்ம ஊருக்கு தோமா தான் வந்தார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அவருடைய விழாவில் கையை போட்டு, ஏற்கனவே புண்ணா இருக்குதுல்ல, அதை கையை போட்டு அவருடைய காயத்தில் போட்டு நான் செக் பண்ணி தான் அவரை நான் நம்புவேன். இந்த பாவி இப்போ நம்ம நான் என்ன நினைப்பேனா, நீ நம்பாட்டு என்னப்பா, ஆண்டவர் அவனுக்குன்னே ஒரு நாள் அப்பேர் ஆனார். ஏன்னா இவனை வச்சு தான் நம்ம ஊருக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. வேற இவனும் சரிப்பட்ட மாட்டான். இவன் ரொம்ப செக் பண்ண ஆளு. 8 நாள் கழிச்சு மறுபடியும் இவனுக்குன்னே வர்றாரு. ஆண்டவருடைய பொறுமையை பாருங்க. இவனை வச்சுதான் சமாளிக்க வேண்டியிருக்கு. உங்களை என்னை வச்சு சமாளிக்காதுல, அப்படிதான் நம்ம வச்சுதான் சமாளிக்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய, ஒரு டைப்பான ஆளெல்லாம் இருக்கு. உங்களையும் ஆண்டவர் சபையில சேர்த்து என்ன செய்ய சொல்றாரு, வாப்பா தொட்டு பாருங்க. அப்பதான் ஆண்டவரே என் தேவனே, நீ கண்டதுனால விசுவாசிக்கிறாய், காணாமல் இருக்கும் பார்க்கிறவர்கள், என்னை தரிசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவனை தான் ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்பினார். ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நல்லா பார்த்தேன். ஆனால் அவன் ஈட்டினால் குத்தப்பட்டு ஒரு 20 வருஷம் வாழ்ந்தான்னு சொல்லப்படுது. 52 வந்தா 72 தோமா இறந்து போனார். அவருடைய கல்லறை இருக்குது. ஆனா சில எலும்புகள் தான் அங்க விட்டுருக்காங்க. கத்தோலிக்கர்கள் மற்ற எல்லாம் ரோமுக்கு கொண்டு போயிட்டாங்க, மயிலாப்பூர்ல இருந்து. கிபி 52 இருந்து இந்தியாவில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருது. இந்தியா ரட்சிக்கப்படாத காரணம் என்ன? ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறாரு. நம்முடைய காரியத்துக்கு அவர் காத்திருக்கார். ரொம்ப பொறுமைசாலி ஆண்டவர். 2000 வருஷமா. அப்போ ஆண்டவர் சொல்றதை கீழ்ப்படிகிறதுக்கு சபைகள் ஆட்கள் எழுமணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 3வது ஜெயன்ஸ், அங்க அவங்க சந்திச்ச எக்ஸ்டர்னல் ஹிண்ட்ரன்ஸ்ல சொல்றேன். ராட்சதர்கள், தேசத்துல ராட்சதர்கள் இருந்தாங்க. நம்ம தேசத்திலையும் ராட்சதர்கள் போன்ற லஞ்சம், ஜாதி பிரச்சனை, மொழி பிரச்சனை, நிறைய ஜெயின்ஸ் போல ராட்சதர்கள் போல உள்ள காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் அவைகள்லாம் கொல்லப்பா, சுத்தி வர வேண்டாம், கால் எடுத்து வைக்க வேண்டாம், ராட்சதர்களெல்லாம் கொல்லுங்கள், உங்களுக்கு பலனை தரேன்னு சொல்லி கோலியாத்து போன்றதான ராட்சதர்களை அவர்கள் அழித்தார்கள். 4வது அங்க இருந்தது ஜென்டைல்ஸ், 7 ஜாதிகள். 7 ஜாதிகள். ஒவ்வொருத்தரும் அதை பற்றி நீங்க சொல்லின்னு சொன்னா, ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், எபூசியர், அப்புறம் லேவியர், ஏவியர்னு பல பல ஆட்கள் இருந்தாங்க.